11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒன்றுமே படிக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே விட்டுருங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி, அதுவும் உங்களோட மொத்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி புக் பேக் நம்பரோட ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் நான் உங்களுக்கு மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் உங்களை இறக்கிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது அடுத்த 5 லெசன், இது அதுக்கு அடுத்த 5 லெசன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 18th லெசன் வரைக்கும். ஓகே, எல்லா இம்பார்ட்டன்ட்டுமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே எந்த இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. இதை மட்டும் முடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் 80%க்கு மேலே மார்க் எடுத்துடலாம். நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் இது டோட்டல் ஓகேவா. அதனால அதிகமாக மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. எந்த சப்ஜெக்ட் சென்டம் ஈஸியாக போட மாட்டாங்க, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால இதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் உட்காந்து அதிகமான எஃபர்ட் போடுறீங்க. அந்த எஃபர்ட்டில் ஒரு 50% போட்டாலே போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். அதில் சென்டம் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 1-2 விட்டால் கூட உங்களுக்கு டோட்டல் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆகிடும். ஸோ அதனால் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு கம்பல்சரிக்கு எதனா வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இது போடுறேன். அடுத்து என்ன வேணுன்றதையும் இதிலேயே போட்டுருங்க. இல்லைனா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா அப்படின்னா டாப் 25 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டாப் 25 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், டாப் 25 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுறேங்க.